ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம எப்படி வெண்டைக்காவை தினமும் அறுவடை பண்ணணும், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னாலும் அறுவடை பண்ணிடணுங்க. அதே மாதிரி தான் இந்த காராமணியையும் நம்ம பார்க்குறப்ப அது கொஞ்சம் விளைஞ்சிருச்சுன்னா உடனே அறுவடை பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா மறுநாள் அதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. இதை விட கொஞ்சம் பிஞ்சியாகவே நான் அறுவடை பண்ணிடுவேன் எப்போவும். இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, காராமணியை எப்படி சமைக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு. நான் பொரியல் வைப்பேன், பருப்பு போட்டு கூட்டு வைப்பேன். ஆனால் அதுக்கு இன்னும் அந்தளவுக்கு இன்னும் நமக்கு வளரலை. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு என்ன சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, டெய்லி நம்ம இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் நம்ம இது வைப்போம் பார்த்தீங்களா, சாம்பார் வைப்போம்ல. அப்போ பருப்பு வேகும் போதே இதையும் சேர்த்து போட்டுருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று கிடந்திருக்கு, பார்க்கல பாருங்களேன், மேலே ஏறணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றெல்லாம் சாம்பார் வச்சு அவியல் வச்சேன்ல, அவியலுக்கு போட்டேங்க. நிறையவே அவியலுக்கு போட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவியலுக்கு, சாம்பாருக்கு போடலாம். அது போக பொரியல் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், இதில் கூட போடலாங்க, குருமாவில் கூட வைக்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வைக்கிற குருமாவில் வைக்கலாம். இப்படி நிறைய ஐட்டத்தோடு இதை நீங்கள் போடலாம், பிரியாணியில் போடலாம். ஸோ நான் இனி வேணும்னா இந்த காராமணி நிறைய வர ஆரம்பித்து சமைக்க ஆரம்பிக்கும் போது வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ இன்னும் ஒன்று கிடக்கு, அதையும் பறிச்சுக்கிறேன். இப்போ இந்த 4 காய் 5 காய், இப்போ நேற்றுலாம் 8 காய் இருந்தது. அந்த 8ல் 4 சாம்பார்லேயும் 4 இதுலேயும் போட்டுட்டேங்க, அவியல்லையும் போட்டுட்டேன். ஸோ ஒரு 10-15 காய் வந்துருச்சுன்னா நம்ம பொரியல், கூட்டு அதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஞ்சனா படிச்சிருக்கேன். இங்கே பாருங்களேன், லாங்கு தான். அதுலேயும் சில நேரங்களில் இப்படி நிறைய காய்க்கும் போது இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் காய்க்கும் ஒரு சிலது. ஓகே, இந்த அறுவடை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.